Welcome to Don Bosco Valikati, a center for career guidance, training and job placement. சரி, லாஸ்ட்டாக நான் வந்து ஜோஹோ புக்ஸ் பற்றி போட்டிருப்பேன். ஜோஹோ புக்ஸ்னால் என்ன, அதனால் நம்மளுக்கு என்னென்ன யூஸு, இப்போ எதுக்காக கம்பெனிஸ் வந்து ஜோஹோ புக்ஸை அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டிருப்பேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சரி இப்போ நான் வந்து ஜோஹோ புக்ஸை கற்றுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் டேலி பிரைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எஜுகேஷன் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் அந்த டேலி பிரைம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பே பண்ணாமல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜோஹோ புக்ஸையும் ஒரு 14 டேஸ்க்கு ஒரு ட்ரையல் பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ட்ரையல் பேக் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு லேர்னராகவோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஃபீச்சரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பே பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஃப்ரீயாக வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு சில விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ட்ரையல் பேக்கை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸ் தேவைப்படாது. அதாவது ஒரு கம்ப்யூட்டரோ இல்லைனா எனக்கு விண்டோஸ் வச்சுருந்த ஒரு லேப்டாப்ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இல்லைனா உங்களோட எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சரி, டேபாக இருக்கட்டும், இல்லைனா கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், விண்டோஸ் மேக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எதுலேயும் உங்ககிட்ட ஒரு ப்ரௌசர்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஜோஹோ புக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோஹோ புக்ஸோட மொத்த வெப்சைட்டுமே அதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட அக்கௌண்ட்ஸை போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களோட க்ரோம்லேயோ, இப்போ நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அது பிரச்சனை இல்லை. அந்த ப்ரௌசரில் போயிட்டு ஜோஹோ புக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆகும். சரியா? www.zoho.comனு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா ஜோஹோ அந்த வெப்சைட்டுக்கு கீழே அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே லிஸ்ட் ஆகும். இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஸ்லைடு, ஷீட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்களா, அது மாதிரி இவங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த ஜோஹோ புக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா தான் இந்த ஃபினான்ஸ்க்கு சம்மந்தமான அந்த சாஃப்ட்வேர் வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்தை இவங்களோட அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே நிறையா கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட் பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து எப்படி ட்ரையல் பேக் எனேபிள் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி கூட காட்டும். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி காட்டுது. சரி, இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ இதில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக என்ரோல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட், அதாவது நான் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் வாங்குறேன். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி நேம் வந்து நான் என்னோட நேம் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எப்படி டேலி ப்ரைமில் ஒரு கம்பெனி கிரியேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்கும், அது மாதிரி இது வந்து கம்பெனி கிரியேஷன் மாதிரி தான். ஸோ எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் நேம் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நேம், எங்களோட ஆர்கனைசேஷன் நேமான டான் போஸ்கோ வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இந்த இமெயில் அட்ரஸ் நான் டைப் பண்ணோம். இமெயில் அட்ரஸ் உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அஃபிஷியலாக இருக்குன்னா கூட நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அஃபிஷியல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் மை அக்கௌண்ட்னு கொடுத்த உடனே ஓப்பன் ஆகிடும். சரியா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கும். சரியா? என்னோட மொபைல் எடுத்து நான் செக் பண்ணிவிட்டு அந்த கோடு போட்டேன்னா இப்போ ஓப்பன் ஆகிடும். நான் வெரிஃபிகேஷன் கோட் போட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். வெரிஃபை பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து கம்பெனி கிரியேட் ஆகிரும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்னோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண சொல்லுவோம். சரியா? இந்த சைன்இன் பண்ணும்போது என்னோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பேன். அந்த பாஸ்வேர்டை இப்போ நீங்களும் இங்கே என்ன பண்ணணும்னா போகணும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ போட போகிறீங்க.
உங்களோட பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணணும் உங்களோட அக்கௌண்ட்டை. ஸோ நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கோடு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து போகும். ஸோ நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை ஆயிடும். சரியா? சரி, இப்போ நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு, ஒரு ஓடிபி மாதிரி வந்திருக்கும் 7 டிஜிட்டில். நீங்கள் அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட மெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்ட், இதை நீங்கள் வச்சுக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஜோஹோ புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு 14 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக உங்களோட டெய்லி டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸோட என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. சரியா? அந்த ஃப்ரீயில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1 இயருக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1000 ரெசிப்ட்ஸு இல்லைனா பேமெண்ட்ஸ், இல்லை எப்படி சொல்லணும்னா 1000 என்ட்ரிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரையலை விட்டுருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும், இல்லை நான் என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஜோஹோ புக்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லேர்னராக இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு 14 டேஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிகமான நாள் தான். ஏன்னா இந்த ஜோஹோ புக்ஸை நீங்கள் 1 டே நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 ஹார்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் டேலி மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. சரி, இப்போ நான் கண்டினியூவஸாக இந்த வீடியோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், இப்போ நான் சொன்னல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னல, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும், நான் ஜோஹோ புக்ஸை வந்து நான் யூடியூப்பில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்களோட டான் போஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.